கொல்றது தவிர வேற வழி இல்லையாடா? இல்ல, இது செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக தான் மனசே இல்லாம நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். சரி, போய் இஷ்டப்படியே பண்ணு. மாமா, என்னாச்சு மாமா? இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க பாட்டி அம்மாவுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்ததான். யாரோ உன் ரூமுக்கு வந்து உன்னை கொலை பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி உடனே அவங்க என் ரூமுக்கு வந்து பெருசா அட்டகாசமே பண்ணிட்டாங்க. ராதாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, உடனே போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்க எல்லாம் சேர்ந்துங்க வந்தோம்மா. அவ்வளவுதான். என்னம்மா? இதாமா உன் கால் அடிபட்டு இருக்குல்ல, அதான் உன் கால் கடியில வைக்கலாமேன்னு. எனக்கு கால் சரியில்லைல்ல, அதனாலதான் என்னால வர முடியல. இல்லன்னா உங்க பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு உங்க மேல கால் போட்டுட்டு கூட தூங்குவேன். சரியானதுக்கு அப்புறம் அப்படியே செய்யலாம். சரியா? போய் படுத்துக்கோங்க. அத்தை, நீங்களும் போய் படுத்துக்கோங்க. மாமா, கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறமா? சீக்கிரமா படுத்துக்கோமா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சூடா இருக்கலாமா? ஏசி போட்டுக்கோ என் செல்லம். எவ்வளவு நல்லவங்க. அக்கா, இன்னைக்கு நீங்க அப்பாவுக்கு போன் பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? ஓ ஆமால, அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு தெரியும் நீங்க மறந்துடுவீங்கன்னு. நான் இங்க இருக்கேன், நீங்க போய் போன் பண்ணிட்டு வாங்க. சரி ராதா, கீச்சி இப்ப போன்ல கூப்பிடுறாரு பாரு. இத வந்துட்டேன் பாட்டிமா. என்ன இவன் இங்க நின்னுட்டு போறான்? இந்த தொட்டி தானா விழுந்ததா இவன் தள்ளி விட்டானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க ராதா நின்னா, மேல இவன் நின்னு இருக்கான். மேல இருந்து இது விழுந்திருக்கு. அதுவும் சரியா இங்க என்னமோ இருக்கு, என்னமோ நிச்சயமா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பூத்தொட்டி தானா கீழே விழுந்ததா இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா? யாராவது தள்ளி விடணும்னா உங்களையே தள்ளி விட்டுருக்கலாம்ல. எதுக்காக அந்த பூத்தொட்டிய தள்ளி விடணும்? ஒரு வகையில பார்த்தா அதுவும் நிஜம்தான். அது கூட எனக்காக தள்ளி விட்ட மாதிரி இல்ல, வேற யாருக்காகவோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. யாருக்காக? அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும். நிச்சயம் கண்டுபிடிக்கணும். இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கா? விட்டுருங்கிற அவனோட எதிர்காலத்தை விட்டுறவா? கீர்த்தியும் வம்சியும் சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? பசங்களை பெத்தா மட்டும் போதாது, அவங்களோட நல்லது கெட்டதையும் நாம தான் பார்த்தாகணும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது தப்புன்னு நினைச்சு அவங்களுக்கு வர்ற இடைஞ்சலெல்லாம் தடுக்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? இதுக்கு மொத்த குடும்பமும் பலியாகுண்டி, பலி கொடுக்க சொல்றியா? பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணி பேசு. பேசணுங்கிறதுக்காக பேசாத.